உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கமிகு இறைவன், அவர் உங்களை கைவிட மாட்டார். இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதான் ஆற்றலை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எகிப்திலிருந்து மக்கள் விடுதலை ஆயிட்டு வராங்க. மோசேனுடைய தலைமையில விடுதலை ஆகி வருகிறாங்க. அப்படி அவங்க வரும்போது இந்த ஈரோத் அப்படின்ற அந்த பள்ளத்தாக்கு வழி அப்படி கடக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த பார்வோனுடைய ரதங்கள் படைகள் அப்படியே திரண்டு வருது. அவங்களுக்கு முன்னாடி செங்கடல் இருக்கு, இந்த பக்கம் செங்கடல் முன்னாடி இருக்கு, பார்வோனுடைய ரதங்கள் பின்னாடி இருக்கு, எதிரிகள் பின்னாடி துரத்துறாங்க, நடுவில இடையிலே மக்கள். அந்த மக்கள்ல பாத்தீங்கன்னா வயதானவர்கள் இருந்திருக்கிறாங்க, நோயுற்றோர் இருந்திருக்கிறாங்க, ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், கால்நடைகள் என எல்லாம் மிகுந்த பல லட்சம் மக்கள் இணைந்து இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயணமா அது இருந்துச்சு. இந்த நேரத்துல இப்போ இது மக்கள் திரும்பி பாக்குறாங்க, அவங்க அந்த ரதங்களுடைய சத்தத்தை கேட்கறாங்க, எதிரிகளுடைய குரல் கேட்கறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அழிச்சு பாரு, என்ன பண்ற பாரு அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஓடி வராங்க, பறந்து வராங்க. அந்த குதிரை படையில வேக வேகமா வருது. அந்த அந்த குதிரையினுடைய அந்த ஒலி சவுண்ட் எல்லாம் இவங்க கேட்கறாங்க. இப்ப இந்த மக்கள் மோசையை பார்த்து பயங்கரமான ஒரு குரல் எழுப்புறாங்க. மோசே, நாங்க எகிப்தில இருந்துதான் நாங்க நிம்மதியா இருந்திருப்போம், எங்க உயிராது எங்களுக்கு மிஞ்சி இருக்கும், எங்களை அழைத்து வந்து இந்த பாலைவனத்தை எங்களை கொன்று போடவே எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு பயங்கரமா. ஏன்னா முன்னாடி செங்கடல் இருக்கு, கடல்ல டக்குன்னு கடக்க முடியாது, பார்வங்கிட்டே தப்ப முடியாது. இப்ப நாங்க நடுவில் மாட்டிட்டு கஷ்டப்படுறோமே. அந்த மக்களுடைய அந்த நிலைப்பாடு பத்தி அந்த நேரத்துல யாரா இருந்தா அப்படிதான் பேசியிருப்போம், ஒரு பயத்துல அவங்க வந்து பேசிட்டாங்க. ஆனா எகிப்துல ஆண்டவர் மோசே வழியா எவ்வளவு அற்புதங்களை செஞ்சாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க ஜனங்க. இருந்தாலும் அந்த நேரத்துல அவங்களுக்கு அதெல்லாம் தோணல. ஐயோ கடலை நாங்க என்ன பண்றது, எப்படி கடக்க முடியும், முடியாது, பார்வோனுக்கு தப்ப முடியும், இதுதான் அவங்களுடைய மைண்ட்ல இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து மோசையை குரல் எழுப்பும்போது மோசே அவங்களுக்கு பதில் அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும்ல. அந்த நேரத்துல அப்ப என்ன பண்றாருன்னா அப்படி கேட்கிறாரு, இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களே இந்த சத்தம், எதிரிகளுடைய சத்தம், இன்னைக்கு நீங்க கேட்கறீங்கல்ல எதிரிகளுடைய குரல், இன்றைக்கு நீங்க பாக்குற இந்த எகிப்தியன் உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு துணிகரமான ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துடுறாரு. அப்ப ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை, பரவாயில்ல இவ்வளவு நேரம் அவங்களுடைய குரல் எல்லாம் எழுப்பி மோசைக்கு எதிராக பேசினாங்க. இப்போ மோசை அவங்களுக்கு பதிலா இதை சொன்ன உடனே சற்று நம்பிக்கை பிறகு மோசை ஏதாவது செய்வாரு, இல்ல கடவுள் ஏதாவது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பிறகுது. இவங்களை விட்டுட்டு தனியா போய், ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துல குதிரை அப்படி பாய்ந்து சீறி ஓடி வருது. அப்ப என்ன பண்ணாரு, மோசை மக்கள்கிட்ட சொல்லிட்டு தனியாய் போய் அங்க நின்று கடவுள் இடத்துல மன்றாடுறார். இந்த மன்றாட்டு ஜெபம் வேண்டுதல் அப்படின்றது ஏதோ சாதாரணமான வார்த்தை இல்லைங்க. அந்த மக்களுடைய அந்த அங்கலாய்ப்பு, மக்களுடைய கூக்குரல், வேதனையின் குரல், உச்சம், மரணத்தின் தருவாயில் நின்று கொண்டிருக்கிற அந்த ஒரு உச்சத்தை கடவுள் இடத்துல மோசையை பதிவு செய்கிறார். மோசையினுடைய உடலில் இருக்கிற அந்த ஆன்மா, ரத்தம், சதை, திசுக்கள் என்று எல்லாமே ஒட்டுமொத்த மோசையவே அவர் என்ன பண்ணார், அந்த ஆன்மா ரீதியாக கடவுளிடத்திலே முறையிடுகிறார், மன்றாடுறார். அப்போ மன்றாடும் பொழுது மக்களுடைய அங்கலாய்ப்பை கடவுளுக்கு தெரியப்படுத்துகிறார். பாருங்க என்ன ஆச்சரியமாக வரும்பொழுது செங்கடல் இரண்டாக அங்க பிரிகிறது. அப்போ அந்த செங்கடலிலே வட்டாந்தரைய கடவுள் உருவாக்குறார். அந்த தரையிலே நடந்த அந்த புறத்திலே மக்கள் போய் நிற்கிறார்கள். எகிப்தினுடைய பார்வோனுடைய படைகள் வரும்பொழுது அவர்கள் அந்த கடலிலே மாண்டு போனதையும் மக்கள் கண்ணால பாக்குறாங்க. செங்கடல் ரெண்டா பிளந்து போகிறதையும் பாக்குறாங்க, எகிப்தியர்கள் அழிந்து போனதையும் தன்னுடைய சொந்த கண்களால் அந்த மக்கள் பார்த்தார்கள். அப்ப பாருங்க, கடவுளுக்கு நம் மேல நம்பிக்கை வைத்து அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில விடுதலை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான துன்பம், துயரம் எது வந்தாலும் நாம் அந்த நேரத்துல எதிராக நாம சிந்தனை செய்யாமல் ஒரு ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை நம்ம வந்து மனதில கொண்டு, ஆண்டவர் நிச்சயம் என்னை காப்பாற்றுவார், அன்னை செங்கடலை பிளந்தவர் எதிரிகளிடம் கரங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவார், நிச்சயமாய் நம்மையும் காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை விசுவாசம் கொண்டவர்களாய் ஆண்டவரிடத்துல நம் முழு உள்ளத்தோடு நம்முடைய வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆண்டவர் ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார், அது ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அந்த ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை. இதை நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நிச்சயம் என் வாழ்க்கையில விடுதலை தருவார், ஆண்டவர் நிச்சயம் என்னை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே,
நீர் எங்களை ஒருபொழுது கைவிட மாட்டீர் என்கிற நம்பிக்கையில இந்த நாளை நாங்கள் துவங்குறோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.